வணக்கம் நண்பா நண்பிகளே. உங்கள் வீட்டில் குபேரர் சிலை கண்டிப்பாக இருக்கும். எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக குபேரர் சிலை இருக்கணுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்றப்போ, அப்படி குபேரர் சிலை இருந்தும் என் வீட்டில் கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, நகையெல்லாம் அடமானம் போயிட்டே இருக்குது, குழந்தைகள் ஆரோக்கிய குறைபாடு இருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை பாருங்கள். குபேரர் சிலை இப்படி வச்சிங்க, இப்படி செஞ்சீங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் மட்டும்தான் அதிகரிக்கும், சந்தோஷம் மட்டும்தான் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை ஒன்று விலக ஆரம்பிக்குங்க. வீட்டிலும் வேலை செய்யும் இடங்களிலும் குபேரர் சிலையை வாங்கி வைப்பது வாஸ்துப்படி மிக நல்ல விஷயமாகும். இது எதிர்மறை சக்திகளை அதிகரித்து தெய்வீக சக்தி அங்கு பரவ செய்யும் தன்மை இருக்கு. குபேரர் சிலையை வச்சு வழிபடுவதற்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் ரொம்ப நல்லது. 72 அப்படின்றது குபேரருக்குரிய எண்ணாகும். அதனால 72 கட்டங்களை கொண்ட குபேர எந்திரத்தை வீட்டோட வடக்கு திசையில வச்சீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பல வகையான குபேர சிலைகள் வீட்டிலும் கடைகளிலும் அலுவலகங்களிலும் வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். குபேரர் செல்வத்திற்கு அதிபதி. குபேரரோட சிலை அல்லது படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபட்டா அது செல்வளத்தை பெருக்கும். குபேரர் சிலையை வாஸ்துப்படி எங்க வைக்கணுன்றது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். எல்லாரும் வச்சிருப்போம், எங்க வச்சிருக்கோன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. குபேரர் சிலையை வைப்பதற்கு வீட்டில் வடகிழக்கு திசை மிகவும் ஏற்றதாகும். அதே போல எந்த வடிவத்தில் இருக்கிற குபேரர் சிலையை வீட்டில் வைத்த நமக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. முதல் முக்கியமான விஷயம், நிற்கும் கோலத்தில் சிரிச்சபடி ஒரு குபேரர் இருப்பார் இல்லைங்க, நிற்கிற மாதிரி. அவரை வீட்டில் வச்சிங்கன்னா செல்வ வளமும் மகிழ்ச்சியும் வீட்டில் எப்பொழுதும் குறைவில்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். அவர் இருந்தாருன்றப்ப வீட்டில் எந்த கஷ்டமும் இருக்கவே இருக்காது. நின்ற கோலத்தில் இருக்கிற மாதிரி சிரிச்ச மாதிரி இருப்பார். அதே பெரும்பாலும் குபேரர் அமர்ந்த நிலையிலேயே சிலைகள் இருக்கும். கால்களை மடித்து தனது பெரிய வயிற்றை காட்டிபடியும் சிறுத்தபடியும் குபேரர் இருப்பார். இவரை வச்சிங்க அப்படின்றப்ப வீட்டில் சமநிலை, நல்லிணக்கணம், நிலையான தன்மை இருக்கும். சயன கோலத்தில் குபேரர் இருப்பார். லேசா படுத்த நிலையில சயனித்து கொண்டு குபேரர் இருந்தார் அப்படின்றப்போ இது உங்கள் வீட்டில் அமைதி, ஓய்வு, சுகம் இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சிரிக்கும் குபேரர், அதாவது கையில் ஜபமாலையோட சிரிச்சபடி குபேரர் இருக்காரு அப்படின்றப்போ ஞானம், அறிவு, ஆன்மீக ஒளியில அடையாளம். இந்த மாதிரி குபேரர் சிலைகளை வீட்டிலோ அலுவலகத்திலோ வாங்கி வச்சிங்கன்னா உங்களுடைய கனவுகள், லட்சியங்களை விரைவில் கிடைக்கும். மூடை தூக்கிட்ட மாதிரி ஒரு குபேரர் இருப்பார். முதுகுல செல்வ மூட்டையை சுமந்தபடி இருக்கும் குபேரர் சிலையை செல்வத்தோட அடையாளமாகும் இல்லைங்களா? இந்த வகையான குபேரர் சிலையை தொழில் அல்லது வேலை செய்யும் இடங்களை வச்சிங்கன்னா நிலையான வளர்ச்சி, செல்வ வளம் பெருகும். தங்க நிற குபேரர் சிலை இருக்கும். தங்க நிற முலாம் பூசப்பட்ட குபேரர் சிலை அதிர்ஷ்டம், செல்வ வளத்தோட அடையாளமாக பார்க்கப்படுது. நிலையான பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்க நிறத்தில் இருந்து சிரிச்சுட்டே இருக்க குபேர சிலையை நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். விசிறி வச்சிருக்க மாதிரி ஒரு குபேர சிலை பார்த்தீங்க அப்படின்றப்போ, அந்த விசிறி இருக்கிற குபேர சிலை உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்போ ஆரோக்கியத்தை கொடுக்கும். செல்வ வளம், ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்குங்க உங்களுக்கு. கைகளை தூக்கியபடி குபேரர் இருப்பார். 2 கைகளையும் மேலே தூக்கியபடி ஒரு குபேரர் சிரிச்சுட்டு இருப்பார். இது நிறைய பேர் வீட்டில் மோஸ்ட்லி இது இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி சில உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றப்போ அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதுங்க. பொருளாதாரம், தனிப்பட்ட விருப்பங்கள் அனைத்திலுமே வெற்றி தரக்கூடியது. இது வாழ்வில் உங்களை உயர செய்வதன் அடையாளமாக இருக்குங்க. தவளை போன்ற ஒரு குபேரர் இருப்பார். பணத்தை தாங்கி வரும் தவளையின் மீது குபேரர் உட்காந்துற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க. இது ரொம்ப நல்லது. பாத்திரம் வேந்துற மாதிரி ஒரு குபேரர் இருப்பார். எல்லாமே ரொம்ப நல்லது தான். குபேரர் சிலைனாவே வீட்டுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரி, இது எல்லாமே எங்கள் வீட்டில் இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு சிலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா? இல்லாமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்து கூட என் வீட்டில் கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற விஷயத்த பழக்கமாக பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், எல்லாமே பல ட்ரிபிளாக அடங்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எப்படி காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஒரு மனை வச்சுருக்கோமோ அதே மாதிரி குபேரருக்கு 3 கால் கொண்ட ஒரு மனை இல்லை 4 கால் கொண்ட ஒரு மனை முக்காலி மாதிரி வைக்கணும். இல்லை 4 கொண்ட மோஸ்ட்லி முக்காலி தான் வைக்கணும். வச்சு அது மேலே ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே நிறைய ஒரு 500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி சில்லற காய் நிறைய போட்டு அது மேலே அவரை உட்கார வைக்கணும். நிறைய பணங்களுக்குள்ளே புகுத்தி உட்கார வைக்கணும். அவர் உட்காந்துக்கிற அந்த மணக்கீழே ஒரு ஏலக்காயும் ஒரு வசம்பும் வைக்கணும். வச்சு அது மேலே தான் அவரை உட்கார வைக்கணும். இது மாதிரி ப்ராப்பராக நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி நிறைய பேர் வீட்டில் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி வீட்டில் குபேர சிலை இருக்குது அப்படின்றப்போ பூஜை அறையில் குட்டியாக ஒரு பெரிய குபேர சிலை இருக்கணும். அது மாதிரி நீங்கள் நகைலாம் வச்சுருக்கீங்களா, பணம்லாம் வச்சு அந்த இடத்துல ஒரு குபேர சிலை கண்டிப்பாக ஒன்று வச்சுருக்கணும். அதே மாதிரி வீட்டோட அலமாரியில் எங்கேயாச்சும் குபேர சிலை பார்த்தா எதிர வரவங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி குபேர சிலை அங்கங்கே இருக்குன்றப்ப வீட்டில் ரொம்ப சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்க பூஜை சாமான்களை நம்ம க்ளீன் பண்ணுவோங்களா, அப்போ அந்த காயின் இருக்கிற குபேர சிலை பூஜை அறை விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்கள் தண்ணி கொண்டு போய் உள்ளதான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். அந்த காசு இது மேலே வெளியவே வரவே கூடாது. பூஜை சாய்பாபா சிலை
குபேரர் சிலைலாம் பூஜை அறை விட்டு வெளியே வரக்கூடாது, வெளியே எதுவுமே கழுவுலாம் வாஷ் பண்ணக்கூடாதுங்க, வீட்டுக்குள்ளேயே பூஜை அறை உள்ளே தான் வாஷ் பண்ணோம். சரிங்களா? இப்போ குபேரர் சிலை நான் சொன்ன மாதிரி வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பணப்புழக்கம் இல்லாமல் இருக்காது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாமே நல்லதாக நடக்குங்க உங்களுக்கு. இந்த பதிவு பிடிச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.